எல்லாத்துக்குமே தெரியும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேசிங் வந்து இது போட் ரேசிங்காக இருக்கட்டும், கார் ரேசிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முக்கியமாக இருக்கக்கூடியது ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். இந்த மூணுக்கு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தை தெளிவாக நம்ம விளக்கி நமக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் அல்ஜீப்ரா. ஸோ இயற்கணிதம். ஸோ அந்த இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். எஸ், நான் உங்கள் லோகப்பிரியா மாரல் மேட்டிக்ஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் அல்ஜீப்ராவில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 3.11 இருக்கக்கூடிய 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 ப்ராப்ளமில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த 3 ப்ராப்ளம் பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடை ஈஸியாக 3 ஸ்டெப்ஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னு அதை உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே சஜஸ்டட் ஐ பட்டன் நீங்கள் ஒன்று கிளிக் ஆகும். ஸோ அந்த ஐ பட்டனில் போய் ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் எனக்கு வேணும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மீதி எல்லா சாப்டர்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட் லிங்க்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது எப்படி போகிறது அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இங்கே டெக்ஸ்ட் பண்ண பாருங்கள், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 10th வீடியோஸ் பிளேலிஸ்ட் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலியமாக போகலாம். ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9x² minus 12x plus 4 equal to 0. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் 3 ஸ்டெப் சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை x² என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் அதை நம்ம என்ன மாற்றணும், 1 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பராலே நம்ம டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுவோம். பிஃபோர் கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடில் கொண்டு போயிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி முடிச்சதும் அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான் விஷயம், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், x² கோஎஃபிஷியன்ட் 9 இருக்கிறதுனால இது 9ஆல் நான் எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன், ரைட். ஸோ எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 9 9 கேன்சல் ஆகி x² மைனஸ் 3 4s are 12 3 3s are 9. அப்போ 4x/3 அப்படின்னு இங்கே கிடைக்கும், ப்ளஸ் 4/9 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 9ஆல் டிவைட் பண்ணி நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் 1 கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ x² minus 4x divided by 3 which is equal to minus 4/9 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம as usual எந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் x² minus 4x divided by 3. இங்கே ஒரு நம்பரை நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுவோம். அண்ட் இங்கே ஒரு நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ minus 4/9 ப்ளஸ் இங்கே ஒரு நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அது என்ன நம்பர்னா அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே நான் தள்ளி போடுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம். எதோடன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இங்கே இருக்குது, 4/3. ஸோ 4/3 நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், 4/3 into 2 the whole square அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இந்த டினாமினேட்டர் பார்ட் கீழே இன்னொரு டினாமினேட்டரில் வந்துடுது. ஸோ இப்போ 4 2 2s are 4 2 1s are 2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/3 the whole square அப்படின்னு இந்த வேல்யூ கிடைக்கும். இது கண்டிப்பாக உங்களோட ரஃப் ஒர்க்கில் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம 2/3 the whole square இங்கேயும் 2/3 the whole square சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ which is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும், minus 4/9. இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 4/9 கிடைக்கும். minus 4 + 4 கேன்சல் ஆகி உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 0 வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். ஸோ x² minus 4x/3 plus 2/3 whole squareனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும், அந்த ஃபார்மேட்டை கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் கண்ணை மட்டும் இந்த எக்ஸையும் இந்த மைனஸ் அண்ட் இந்த 2/3 whole square அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு வந்து இன்னொரு டைம் கிளியராக நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ x minus 2/3 whole square na என்ன ஃபார்முலா, a minus b whole square ஃபார்முலா. அப்போ என்ன வரும், a² plus b² minus 2ab, ரைட். அப்போ x² plus b² போது 2/3 the square minus 2 into a into b
b ஓட வேல்யூ 2/3 ரைட். உங்களுக்கு என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் plus 2/3 the whole square minus 2 2s are 4/3x. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டேர்ம் கிடைச்சிச்சா x ஸ்கொயர் minus 4/3x plus 2/3 the whole square. இந்த டேர்ம் கிடைச்சதா? இதுக்கு தான் சிம்பிளாக ட்ரிக் என்னன்னா எந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் b ஆகும், ஸ்டார்டிங் x ஏவாகவும் வச்சுட்டு இந்த இடத்துல மைனஸா ப்ளஸ்ஸான்னு பார்த்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவை x minus 1/2 the whole square equal to 0 நமக்கு கிடைச்சிச்சுனா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட் போனா ரூட் ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 which depends on 0. so x minus 2/3 equal to 0 னா x ஸ்கொயர் x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும் 2/3 தான் கிடைக்கும். 2/3 தான் கிடைக்கும். நம்ம ரெண்டு ஆன்சருமே என்னன்னு எடுத்துக்கிறோம் 2/3, 2/3. so இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2/3 is the answer. so இதோட உங்களுக்கு first question இருக்கக்கூடிய first one முடிஞ்சிச்சு. second one so second one question என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 5x plus 7 divided by x minus 1 is equal to 3x plus 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு இருபடி சமன்பாடை நம்ம மாத்தணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் இதெல்லாம் டிவைடட் பை 1 வச்சுக்கிறேன். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1 into 5x plus 7 equal to 3x plus 2 into x minus 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். so 5x plus 7 அப்படியே இருக்கு. இந்த 3x ஆல ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 3x ஸ்கொயர் then இந்த -1 பண்ணா -3x அப்புறம் இந்த 2x பண்ணா +2x அப்புறம் இங்க பண்ணும்போது நமக்கு -2 அப்படினு கிடைக்கும். சோ அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3x ஸ்கொயர் -3 + 2 வந்துச்சுனா -3 + 2 அப்ப -1x then -2 இந்த 5x + 7 அப்படியே இருக்கு. சோ இந்த இடத்துல x ஸ்கொயர் டேர்ம் வரதுனால எல்லா நம்பர்ஸையும் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப 0 = 3x ஸ்கொயர் -1x இந்த +5 இந்த பக்கம் வந்தா -5x இந்த -2 இந்த +7 இந்த பக்கம் வந்தா -7. அப்ப உங்களுக்கு என்ன வரும் 3x ஸ்கொயர் -1 -5 அப்போ -6x -2 -7 -9 equal to 0. இதுதான் உங்களோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதெல்லாம் இப்படி எழுதிக்கோங்க 3x ஸ்கொயர் -6x -9 equal to 0. இப்போ எல்லாமே பாருங்க 3 6 9 இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3 ஆல ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணலாம். சோ இது கேன்சல் ஆயிரும். இது 2 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவா ஃபார்ம் ஆகுதுனா x ஸ்கொயர் -2x -3 equal to 0 அப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது. this is the quadratic equation நமக்கு கிடைச்சது. இப்போ இதல நம்ம என்ன பண்ணுவோம் as usual நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே x ஸ்கொயர் -2x -3 equal to 0 அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப x ஸ்கொயர் -2x -3 இந்த பக்கம் போனா +3. இப்போ நான் என்ன நம்பர்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ண ரெண்டு பக்கமும் சோ x ஸ்கொயர் -2x plus ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம். அதே மாதிரி 3 plus ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம். ரைட்டா? நம்ம அந்த நம்பர் என்ன பண்ணுவோம் 2 ஆல டிவைட் பண்ணிப்போம். சோ x ஓட கோஎஃபிஷியன்ட் x ஓட கெழு. அப்ப x ஓட கெழு பார்த்தா உங்களுக்கு என்னது 2. சோ 2 போட்டோம்னா 2 2 கேன்சல் ஆனா உங்களுக்கு என்ன வரும் 1 ஸ்கொயர். சோ அப்பதான் 1 வச்சு ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் ஆட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் பார்த்தாலே தெரியுதா என்ன ஃபார்முலா x and இங்க 1 இருக்கு. சோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு மைனஸ் இந்த 1 the whole square. so x minus 1 the whole square formula தான் இது எக்ஸ்பான்ஷன். வேணா டவுட் இருந்தா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. சரியா? so this is equal to 3 minus square பண்ணா 1 அப்ப this is equal to 4. இப்போ x minus 1 the whole square equal to 4 அப்படினா x minus 1 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் இந்த ஸ்கொயரிங் வந்தா plus or minus square root of 4. அப்ப என்ன வரும் plus or minus 2 வரும். so x minus 1 equal to plus or minus 2 னா x is equal to இந்த minus 1 இந்த பக்கம் வந்தா plus 1 plus or minus 2. so இதுதான் அதாவது x is equal to 1 plus வேல்யூ எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் x ஓட வேல்யூ 3 அப்படினு கிடைக்கும். இதே வந்து x ஓட வேல்யூ 1 இந்த -2 அப்படினு எடுத்து வெச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 - 2 -1. அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் -1. therefore the roots are the equations are x is equal to 3 and x is equal to -1. இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் and easy. just இத சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டா போதும். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். அதுக்கு அப்புறம் போறது இன்னுமே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் உங்க எக்ஸாம்ல வரும். ஃபார்முலா மெத்தடும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடும் அவ்ளோ வந்து இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம். சோ ப்ளீஸ் இத ரெண்டையும் நல்லா வந்து சால்வ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ். சோ first question 2x square
minus 5x plus 2 equal to 0. Formula method அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட், ஜஸ்ட் யூ ஹாவ் டு அப்ளை இட் அண்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்படிங்கிறதுல முதல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன. ஸோ ஏங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2, பிங்கிறது என்ன, எக்ஸோட கெழு வித் சைன், அதாவது நம்ம சேர்த்து எழுதணும். அண்ட் சிங்கிறது என்ன, 2. இதை அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு போட்டிங்கனாவே ஒரு பெரிய போட்டுருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக வரிசை அப்படியே கை கோத்துக்கு ஓர்வியாக வரும், சரியா? ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 5 the whole square minus 4 into a value 2 and c value 2 divided by 2 into a oda value 2. So same equal to the whole division. So minus into minus plus 5 plus or minus square root of in that line now minus into minus plus 5 square for now 25 minus 2 2s are 4 4 4s are 16 divided by 2 2s are 4. So it is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 5 plus or minus 25 minus 16 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா? So 9 divided by 4. அப்போ நம்ம வெளியே எடுத்தோம்னா 5 plus or minus 3 by 4 அப்படிங்கிறது தான் x ஓட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஸோ x is equal to 5. நான் ப்ளஸ் வேல்யூ மட்டும் முதல்ல எடுக்கிறேன். அடுத்தது x ஓட வேல்யூவில் மைனஸ் வேல்யூ நான் எடுக்கிறேன். So plus value எடுத்தா 5 plus 3 8 by 4 which x is equal to 2 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. In case minus value எடுத்தா 5 minus 3 equal to 2 by 4 அப்போ x ஓட வேல்யூ உங்களுக்கு 1 by 4 sorry 1 by 2 அப்படின்னா 2 1s are 2 2 2s are 4 4 1s are 4 4 2s are 8. So 2 1 by 2 are the roots for this first question, right? Any doubt? அப்படியே ஒரு டைம் go through பண்ணி பாருங்க. நான் next problem எழுதுறேன். பார்த்துட்டீங்களா? Then right we can move to the next problem. கொஞ்சம் டஸ்டர் இல்லை, எல்லாம் நனைஞ்சு போச்சு, அதனால் எப்படி ஸோ டஸ்ட் வாங்கிக்கலாம். ஓகே, then second question is root 2f square minus 6f plus 3 root 2 equal to 0. f கொடுத்தானே, m கொடுத்தானே, p கொடுத்தானே, எந்த ஆல்ஃபபெட்டாக வேணால் கொடுத்துட்டு போட்டோம், சரியா? ஸோ எது வேணால் கொடுத்துட்டோம். we have to take what is a. ஏங்கிறதுனா f ஸ்கொயர் இது root 2, b பிங்கிறது என்னது f ஓடுது minus 6 and c 3 root 2. நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸில் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலா எழுத மறக்க வேணாம் அண்ட் இதை பாக்ஸ் பண்ணவும் மறக்க வேணாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு minus b minus of minus 6 plus or minus square root of b square with minus 6 so square minus 4 into a value root 2 and c value 3 root 2 divided by 2 into a value root 2. So it is equal to minus into minus plus 6 plus or minus square root of minus into minus plus ஆகும் 6 square பண்ணா 36 minus 4 3s are 12 into root 2 into root 2 you can get எப்படி கிடைக்கும்னா 2 into 2 கிடைக்கும். அப்போ ரெண்டுலேருந்து ஒரு வேல்யூ எடுக்கும்போது 2 அப்படிங்கிற வேல்யூ. அப்போ அந்த 2-ஐ நான் இங்கே போடுறேன். இன்னொரு ஸ்டெப் போட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு minus 6 plus or minus square root of 36 minus 12 2s are 24 divided by 2 root 2. ஸோ அப்போ இன்னொரு ஸ்டெப் இங்கே எழுதிடலாமா? minus 6 plus or minus இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்குமா? 36 minus 24 means 12 divided by 2 root 2. ஸோ இப்போ 12 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x is equal to minus 6 plus or minus 12 square root of 4 3s are 12 அப்படிங்கிறதுனா divided by 2 root 2. அப்போ பார்த்தீங்கன்னா minus 6 plus or minus 4 மட்டும் வெளியே எடுத்தோம்னா 2 வருமா? அப்போ 2 root 3 divided by 2 root 2. பாருங்க இங்கே 6 2 2 இருக்கு, நான் 2-ஐ காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? minus 3 plus or minus root 3
divided by 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். 2 get cancelled. Then you can get minus 3 plus or minus root 3 divided by root 2 தான் x ஓட வேல்யூ. சரியா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ தனித்தனியாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸில் ஒரு வேல்யூ ப்ளஸ் வேல்யூ. ஸோ ப்ளஸ் ரூட் 3 டிவைட் பை ரூட்டுங்கிறது ஒரு ஆன்சர். இதே மைனஸ் 3 மைனஸ் ரூட் 3 டிவைட் பை ரூட்டுங்கிறது இன்னொரு ஆன்சர். சரியா? இதோட உங்களுக்கு செகண்ட் ஃபார்முலா மெத்தட் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. So, next one பார்க்கலாம். So, third one is 3y square minus 20y minus 23 equal to 0. So, நான் சொன்ன மாதிரியே first நம்ம என்ன பண்ணுவோம்? y இருக்கட்டும் x இருக்கட்டும் இது ஒரு quadratic equation. y square y and number இருக்கு. So, we can take a equal to 3 and b is equal to minus 20 and c is equal to minus 23. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். x is equal to minus b. ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலா எழுதாமல் விட்டுறாதீங்க. எழுததான் உங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து ஞாபகம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் 20. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 20 the square minus 4 into a value is 3 and the c value is minus 23. Right? Divided by 2 into a value is 3. So we have to minus of minus plus 20 plus or minus square root of minus into minus plus 20 நம்ம இது பண்ணும்போது 400. So 2 2s are 4 ஒரு 0 க்கு 2 0 ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இந்த இடத்துல 4 3s are 12 into 23. So 12 3s are 36 remaining 3 12 2s are 24 plus 3 27. அப்போ 276 minus into minus plus ஆ மாறிடுது. 2 3s are 6. இப்போ பாத்தீங்கன்னா 20 plus or minus square root of 676 divided by 6 ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 676க்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6 நம்ம வந்து 2ஆல் கண்டினியூ பண்ணலாம். 2ஆல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 2 3s are 6 remaining 1 2 8s are 16. again 2ஆல் பண்ணீங்கன்னா 2 1s are 2 2 6 are 12 remaining 1 2 9s are. ஸோ இது வந்து 13 13s are. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 20 plus or minus square root of இது எப்படி இருக்குன்னா 2 into 2 into 13 into 13 divided by 6 அப்படின்னு எழுதலாமா? இப்போ 20 plus or minus இந்த 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துருங்க, இந்த 13க்கு ஒரு 13 வெளியே எடுத்துருங்க, divided by 6 இதுதான் x ஓட வேல்யூ. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? x is equal to 20 plus or minus 13 2s are 26 26 divided by 6 வருது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ x is equal to 20 இந்த ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு 26 divided by 6 அப்போ என்ன வரும்? 46 divided by 6. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுங்க, கண்டிப்பாக நமக்கு பாயிண்டாக தான் வரும். அதனால் நான் வந்து நான் இப்படி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 23 divided by 3 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 23 divided by 3 தான். இல்லை நீங்கள் பாயிண்டில் போட்டாலும் சரி. புக் பேக் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ x is equal to 20 minus 26 இல்லை இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூ divided by 6ன்னு எடுத்துட்டோம்னா ஸோ என்ன வரும்? 20 minus 26 minus 6 divided by 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ -1. சூப்பரில் ஜஸ்ட் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அண்ட் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து போகணும். முக்கியமாக ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இதோட உங்களுக்கு செகண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதை அப்படியே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. யா ஃபினிஷ் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலன்னா அந்த இடத்துல ஒரு பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். So 36y square minus 12ay plus a square minus b square equal to 0. என்னமா a square minus b square ஃபார்முலால இங்க அப்ளை பண்ணுமானா நோனி தேவை கிடையாது. ஃபார்முலா மெத்தட் தானே. ஸோ y square ஓட 36, b ஓட வேல்யூ minus 12 மட்டும் போட்டுருவீங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. y ஓட கோஎஃபிஷியன்ட் போது a வையும் சேர்த்துரும்.
சரியா? and c is equal to a square minus b square. ரைட்டா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? so write the formula now. சொல்லுங்க, அப்பதான் என் கூடயே வரீங்கன்னு எனக்கு தெரியும். so then minus of minus b போது minus of minus 12a plus or minus square root of minus of minus so minus 12a b square minus 4 into a ஓட வேல்யூ 36 into c ஓட வேல்யூ a square minus b square divided by 2 into 36. right? so இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் அப்படியே வேல்யூஸ் நான் டவுன்ல போடுறேன் பாருங்க. so minus of minus plus 12a plus or minus square root of plus into minus into minus plus 12 12s are 144 a ங்கும்போது a square minus 34 into 6 6 4s are 24 remaining 2 4 3s are 12 12 plus 2 14 so 144 a square minus b square right divided by 36 into 2 so 6 2s are 12 remaining 1 6 6 plus 1 7. okay super. next one 12a plus or minus square root of 144 a square minus இந்த 144 நான் உள்ள விட்டு நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 144 into a 144 a square minus minus என்ன வரும் into minus plus அடுத்து 144 b square divided by 72. இப்ப பாருங்க 144 a square get cancel plus minus then இது வெளிய பாருங்க 12a plus or minus square root of 144 b square divided by 72. ஈஸி இல்ல? பார்த்தா பெருசா என்னமோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சிம்பிள்மா. ஸோ x is equal to 12a plus or minus இப்போ அந்த 144 நான் நூற்றில் வெளியே எடுத்தா என்ன டேபிள்ஸில் வரும் 12 12s are 144. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 12 into 12 அந்த b ஸ்கொயரை b into b right divided by 72. அப்போ என்ன பண்ணலாம் 12a plus or minus இந்த ரெண்டு 12க்கு ஒரு 12 வெளியிடுங்க, இந்த ரெண்டு bக்கு ஒரு b வெளியிடுங்க. இப்போ divided by 72 நான் 12 காமனா இருக்கனால 12 காமனா எடுத்தோம்னா a plus or minus b மட்டும் வரும் divided by 72 ங்கும்போது 12 1s are 12 12 6 are 72. அப்போ a plus b plus or minus b divided by 6 ங்கிறது தான் x ஓட value. You can split it and write. So x ஓட value a plus b by 6 and a minus b by 6. So இது ரெண்டு தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சூப்பர்ல? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார்முலா மெத்தட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டரைசேஷனில் எனக்கு வந்து இதுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியல, சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டே பிடிக்க முடியலன்னா ப்ளீஸ் கோ டு த ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணாலும் யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும், மொத்தத்தில் எனக்கு மார்க் வரணும், நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபார்முலா மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3.11 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 3.11 இருக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்னன்னு படிக்கிறேன். A ball rolls down a slope and travels a distance d equal to t square minus 0.75 t feet in t seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் விளையாடுவோம்ல, நம்மளாம் வந்து இந்த பார்க்கிங்கில் நம்மளாம் வந்து இந்த அந்த வண்டி ஏற்றுற பாதை நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் திண்ணையில் போட்டிருந்தோம்னா அந்த பாதை மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோப் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பாலை வந்து சர்க்கிள் விட்டு நம்மளே ஸ்லைட் விட்டு விளையாடுவோம். ஸோ பாலை சர்க்கிள் விடுறாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னா இவ்வளோ டி செகண்டில் வந்து டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி இவ்வளோ ஃபீட் டிஸ்டன்ஸ் வந்து டி செகண்ட்ஸில் போயிருக்கும்போது அந்த பால் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸோடது கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 11.25 ஃபீட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்லோப் இங்கே பால் இருக்குது இங்கே வந்துன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய டைம் அது எவ்வளோ நேரத்தில் ஃபைண்ட் த டைம் when the distance travel அப்போ எவ்வளோ டைமுன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீங்கிறதுனால ஸோ 11.25 ஈக்குவல் டு t square minus 0.75 எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு போகிறேன். ஸோ which implies என்ன ஆகுதுன்னா t square minus 0.75 இந்த 11.25 இந்த பக்கம் வந்தால் minus 11.25 equal to 0. that is இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், இந்த இடத்துல 0 போயிருக்கேன், அதை அப்படியே உல்ட்டாவாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஈக்குவேஷன் வரத்துக்காக.
இப்போ இதெல்லாம் பாயிண்ட்ல இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போட்டாலும் சரி, ஃபார்முலா மெத்தட் போட்டாலும் சரி, எது போட்டாலும் பாயிண்ட்டை ஸ்கொயர் பண்ணுறதுல எனக்கு கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் தானே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். So multiply by 100, you can get 100t square minus 75t minus 1125 equal to 0. வந்துருச்சா? இப்போ இதை வந்து எல்லா 5 டேபிள் இருக்குது, நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் 5ல. ஸோ 5ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 5 2s are 10, then 20t square. ஸோ இதை 5ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 1s are 5, remaining 2, 5 5s are 25 minus 15t minus இதையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 5 2s are 10, remaining 1, 5 2s are 10, remaining 2, 5 5s are 25, 225 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது 20 15 225. இதை நான் இன்னும் வந்து மறுபடியும் 5ஆல் நான் வந்து பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 5 4s are 20, 5 3s are 15, 5 4s are 20, remaining 2, 5 5s are 25. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 4t square minus 3t minus 45 equal to 0. இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். இல்லை மேம் எனக்கு இந்த டேரக்ட் மெத்தடில் வேணாம், நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், எனக்கு பெட்டர், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -3 அண்ட் சியோட வேல்யூ -45. ஸோ x is equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. அப்ளை பண்ணலாமா வேல்யூஸ், then b squareங்கிறது என்ன, சாரி மைனஸ் பிங்கிறது ஃபார்முலா ஒரு மைனஸ், இதுக்கு வெளியே ஒரு மைனஸ், ரைட்டா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ -3 த ஹோல் ஸ்கொயர் minus 4 into a ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ -45, ரைட், டிவைட் பை 2 into a ஓட வேல்யூ 4. ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a ஸ்கொயர் பண்ணோம்னா 9 minus 4 4s are 16 அண்ட் இங்கே 45. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். minus into minus plus ஆக மாறிடும், 16 into 45 போது உங்களுக்கு 720 அப்படின்னு வந்துடுது, divided by 4 2s are 8. அப்போ 3 plus or minus square root of 7 plus 9 729 divided by 8. இப்போ இந்த 729க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். அது ரொம்ப ஈஸி, இது நீங்கள் ஃபார்முலா வச்சே பண்ணுங்க. அப்போ வந்து 2 2s are 4, 3 3s are 9 வந்துடும். அதனால் நான் 2 2s are 4ன்னு வச்சுக்கிறேன், ரிமைனிங் 3. இந்த 29 தூக்கி கீழே எழுதிக்கலாம். இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் 3 வரும். ஸோ இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். ஸோ அப்போ 3 3, அப்போ 3 3s are 9, 3 4s are 12, ரைட்டா. நமக்கு இன்னும் 7 போட்டு பார்க்கலாம். ஸோ 7, ஸோ 7 போட்டோம்னா 7 7s are 49, remaining 4, 7 3s are 21, suppose 28, 28 plus 2 32. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 27. அப்போ 3 plus or minus 27 divided by 8 தான் x ஓட வேல்யூ, சாரி xங்கிற t ஓட வேல்யூ. டைம், கரெக்டான டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து போடணும். ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு t is equal to 3 plus 27 divided by 8னும் அதே 3 minus 27 divided by 8னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3 plus 27னா நமக்கு 30 divided by 8னு வரும். இங்கே 3 மைனஸ் அப்படிங்கும்போது நமக்கு 24 divided by 8. அப்போ என்ன வரும், 3 செகண்ட்ஸ்னு வருமா, 8 3s are 24, 3 செகண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மைனஸ் போது உங்களுக்கு -24, ஸோ -3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக டைம் வந்து மைனஸில் வராது, ஸோ ப்ளஸில் தான். அப்போ 30 by 8 தான் நம்ம டேலி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 3s are 24, 8 4s are 32 இல்லையா. ஸோ 8 3s are 24, ரிமைனிங் நான் டிவைட் பண்ணியே காமிக்கிறேன், ஏன்னா தனியாக நம்ம டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக 8 3s are 24, ரிமைனிங் 6, பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 8 5s are 40, 8 6s are 54, 8 7s are 63. ஸோ 8 6s are 54, மறுபடியும் 6, மறுபடியும் 0 போட்டோம்னா 8 6 4, அப்போ 3.66. அப்போ செகண்ட்ஸ் டைம் வந்து எத்தனை செகண்ட்ஸில் வந்து அந்த பால் கீழே வருதுன்னா 3.66 செகண்ட்ஸில் தான் அந்த பால் வந்து மேலே ஸ்லோப்லேருந்து கீழே வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் மாற்றணும், 100ஆல் டிவைட் பண்ணால் தான் முடியும். நீங்கள் எனக்கு இந்த மெத்தட், இந்த இதுக்கு வந்து நான் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், மற்ற ஏதாவது மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். பட்
ஃபார்முலாங்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அழகாக மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் டிவிஷன் கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சருக்கும் நீங்கள் டிவைட் பண்ணாத ஆன்சர் கிடைக்கும். இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3.11 இருக்கக்கூடிய 3 ப்ராப்ளம்ஸ்மே ஓவர். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பின்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ், எனக்கு மென்சுரேஷன் வேணும், எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி வேணும், எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி வேணும், இதெல்லாம் வேணும்னா கடைசியாக என் ஸ்க்ரீனில் வரக்கூடிய பிளேலிஸ்ட் லிங்கை போய் பாருங்கள் ப்ளீஸ். எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டேன். ஸோ வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி. டாடா, see you, take care, bye.